அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 2ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த வீடியோவோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஆன்சருக்கு இந்த வீடியோவை பார்த்து குறிச்சிக்கோங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, நாடாளுமன்ற பாதுகாப்பு பிரிவு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? நாடாளுமன்ற பாதுகாப்பு பிரிவு தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கவர் யாருன்னா அனுராக் அகர்வால். அனுராக் அகர்வால் தான். ஓகேங்களா? ஏன்னா இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஸோ அவரை இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க நாடாளுமன்ற பாதுகாப்பு பிரிவோட தலைவராக. ஸோ இதுக்கு முன்னால் இதுக்கு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுவீர் லால் அப்படிங்கிறவர் தான். ரகுவீர் லால் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவரை இப்போ பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃபோட ஐஜியாக ப்ரொமோட் பண்ணி அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அதனால் இவரை அனுராக் அகர்வாலை இங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2023 டிசம்பர் 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அந்த கலர் புகை தாக்குதல் நடந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வரைக்குமே அந்த வேக்கன்சி இவர் போனதுக்கப்புறம் எம்டியாக தான் இருந்துச்சு. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் தான் டக்குன்னு ஆளை போட்டிருக்காங்க. இப்போ போன டிசம்பரில் நடந்துச்சு. ஓகேவா? அடுத்தது இரண்டாவது வினா, உள்நாட்டு நிறுவனங்களுடன் எவ்வளவு கோடி மதிப்பிலான 5 பாதுகாப்பு தளவாட கொள்முதல் ஒப்பந்தத்தை மத்திய அரசு செய்துள்ளது? உள்நாட்டு நிறுவனங்களுடன் எவ்வளவு கோடி மதிப்பிலான 5 பாதுகாப்பு தளவாட கொள்முதல் ஒப்பந்தத்தை மத்திய அரசு செஞ்சுருக்காங்க? ஆன்சர் என்ன? 39,125 கோடி. 39,125 கோடி மதிப்பில் செஞ்சுருக்காங்க. மார்ச் 1ஆம் தேதி பாதுகாப்பு அமைச்சகம் இதற்கான ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. ஸோ அதன்படி அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 19,518 கோடியில் பிரம்மோஸ் ஏவுகணைகள் வாங்க போகிறாங்க. எதில்? பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துக்கிட்டேருந்து அதுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 988 கோடி மதிப்பில் கப்பலில் எடுத்து செல்லக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணை அமைப்பை உருவாக்க போகிறாங்க. அதுவும் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துக்கிட்டேருந்து தான். ஓகேங்களா? 5,249 கோடி மதிப்பில் MiG-29 விமானம் இருக்குல்ல, அதுக்காக RD-33 ஏரோ என்ஜின்கள் வாங்க போகிறாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 7,668 கோடி மதிப்பில் CIWS ஆயுத அமைப்பை உருவாக்க போகிறாங்க. 5,700 கோடி மதிப்பில் அதிக சக்தி கொண்ட ரேடார்களை வாங்க போகிறாங்க. இது லார்சன் டியூப்ரோ நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே. மூன்றாவது வினா, 2024 பிப்ரவரியில் ஜிஎஸ்டி வரி வசூல் எவ்வளவு கோடி? 2024 பிப்ரவரியில் ஜிஎஸ்டியோட வரி வசூல் இருக்குல்ல, அது எத்தனை கோடி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,68,000 கோடி. 1,68,000 கோடி. இதை போன பிப்ரவரியோட ஒப்பிடும்போது 12.5% கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1,68,337 கோடி ரூபா எக்ஸாக்டாக. ஓகேங்களா? பிப்ரவரி மாதத்தோட ஜிஎஸ்டி வசூல். தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வருவாய் அப்படின்னா 9,713 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன பிப்ரவரியை கம்பேர் பண்ணும்போது 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவுக்கு எதிரான கருத்தை தெரிவித்ததால் தங்களது உலக வர்த்தக அமைப்பு தூதரை நீக்கிய நாடு எது? இந்தியாவுக்கு எதிரான கருத்தை தெரிவித்ததால் தங்களது உலக வர்த்தக அமைப்பு தூதரை நீக்கிய நாடு அப்படின்னா தாய்லாந்து தான். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த உலக வர்த்தக அமைப்போட அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் அப்படிங்கிறது அபுதாபியில் பிப்ரவரி 26லேருந்து 29 வரைக்கும் நடந்துச்சு. இதில் உலக வர்த்தக அமைப்புக்கான தாய்லாந்து நாட்டோட பெண் தூதர், ஓகேங்களா, அவங்க பிம்சனாக் ஓன் கெர்போன் அப்படிங்கிறவங்க உரையாற்றும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு ஒன்று இருக்குது. குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு நம்ம நாட்டில் ஒன்று பின்பற்றுறோம். ஸோ அந்த கொள்கையை பயன்படுத்தி விவசாயிங்கக்கிட்டேருந்து அரிசியை வாங்கி அந்த பொது விநியோக திட்டத்தில் விற்கல. நம்ம வாங்கிறது பொது விநியோக திட்டத்தில் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும். இப்போ ரேஷன் கடையில் இதில் குறைந்த விலையில் கொடுக்கணுன்னு தான் நம்ம ஆளுங்க ட்ரை பண்ணி வாங்குகிறோம். ஆனால் அவங்க அப்படி வாங்கி வெளியில் ஏற்றுமதி பண்ணுது இந்தியா. ஸோ இந்தியாவோட எண்ணம் என்ன அப்படின்னா மோனோபோலி பண்ண பார்க்குது. மோனோபோலி அப்படின்னா என்னென்னா எல்லாரையும் அடித்து சாப்பிட்டுட்டு தான் அந்த இடத்த கைப்பற்றணும், சர்வாதிகாரமாக இருக்கணும் அரிசி ஏற்றுமதியில் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு தாய்லாந்து நாட்டை சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ அரிசி ஏற்றுமதியில் முதல் 3 நிலைகள்னால் இந்தியா, தாய்லாந்து, வியட்நாம் தான் ஃபஸ்ட்டு இந்த 3 பிளேஸில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த போட்டியின் காரணமாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் இந்தியா கண்டனம் தெரிவித்ததால் தாய்லாந்து அவங்கள இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, நீக்கியிருக்காங்க. ப்ரோ கபடி லீக் போட்டியின் 10வது சீசனின் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ப்ரோ கபடி லீக் போட்டியின் 10வது சீசனின் சாம்பியன் பட்டம் வென்ற அணி வந்து புனேரி பல்தான் அப்படிங்கிற அணி தான். புனேரி பல்தான் ஃபஸ்ட்டு டைமாக அவங்க வந்து இந்த 10 சீசன்லேயும் ஃபஸ்ட் டைமாக வந்து கப்படிச்சிருக்காங்க. ஸோ இறுதி ஆட்டம் ஹைதராபாத்தில் நடந்துச்சு. இறுதி ஆட்டம் வந்து ஹைதராபாத்தில் நடந்துச்சு. ஹரியானாவுக்கும் இவங்களுக்கு தான் நடந்துச்சு. ஸோ இதில் அதிக ரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 228 ரைடு வந்து போயிருக்காரு அஷு மாலிக் அப்படிங்கிறவர். அவர் தான் அதிக பாயிண்ட் எடுத்திருக்காரு. 276 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார். அவர் வந்து தபங் டெல்லியை சேர்ந்தவர். இந்தியாவில் 2022 கணக்கெடுப்பின்படி எத்தனை சிறுவர்கள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர்? இந்தியாவில் 2022 கணக்கெடுப்பின்படி எத்தனை சிறுவர்கள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா 1.25 கோடி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் சிறுவர்கள் 73 லட்சமும் சிறுமிகள் 52 லட்சமும். இந்த பட்டியலை வெளியிட்டது தி லான்செட் இதழ் தான். ஓகேங்களா? தி லான்செட் இதழ். அடுத்தது ஒரு 3 ஒன்லைனர் கொஷின்ஸ். நீடாமங்கலம் அருகே பூவனூர் கிராமம் இருக்குது. அங்கே 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த உலோக சிலைகள் வந்து கண்டெடுத்திருக்காங்க. சோமஸ்கந்தர் சிலை, விநாயகர் சிலை, எரிபத்த நாயனார் சிலை, சேக்கிழார் சிலை, அம்மன் சிலை, நடராஜர் திருவாச்சி சிலை, காளிங்க நர்த்தன கிருஷ்ணன் சிலை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, என்னோட ஒப்பீனியன் இது. ஓகேவா? அதாவது தமிழகத்தில் நிறைய இடங்களில் சிலைகள் கிடைக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே புதைத்து வைக்கப்படலாம் சிலைகள் படலை. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ராமர் கோயில் கட்டுறாங்கன்னா ராமர் சிலை வந்து ஒன்று வடிவமைக்க மாட்டாங்க, 3 சிலை வடிவமைப்பாங்க. ஓகேங்களா? அப்போ மீதி 2 சிலை எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பத்திரமா வச்சுருப்பாங்க. நாளடைவில் அது வந்து என்ன வேணாலும் ஆகலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த காலங்களில் சிலைகள் வடிப்பாங்க. ஸோ பாறையோட தரம் தெரியாமல் அப்போ வடிக்கலாம் சில நேரங்களில். அப்போ வந்து சிறு தவறுகள் நடக்கும்போது அந்த சிலையை வந்து கைவிடுவாங்க. அல்லது 2-3 சிலை செய்யும்போது 2 சிலை மிஸ் ஆகலாம். ஓகேங்களா? இது மாதிரி தான் சிலைகள் நிறைய இடங்கள் அதனால தான் கிடைக்காது. இப்போ ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா அது பக்கத்தில் எங்கே தோட்டினாலும் அவ்வளோ சிலைகள் கிடக்கும், ஏரியில் கிடக்கும். ஏன்னா அந்த காலத்தில் ஏரிக்கு பக்கத்தில் ஆலமரத்தில் உட்காந்து தான் செதுக்குவாங்க. ஸோ இப்போ வீணாக போன சிலைகள் அப்படி தூக்கி போட்டு போடுவாங்க. இதுதான் அந்த காலத்தில் நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதனால் எங்கே தோட்டினாலும் சிலைகள் கிடைக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் குறைபாடோடு தான் இருக்கும். நீங்கள் கவனித்து பார்க்கணும் இதெல்லாம். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு விதிமுறைகளை நிறைவு செய்யாததற்காக பேடிஎம் பேமெண்ட் வங்கிக்கு இந்திய அரசின் நிதி உளவு பிரிவு வந்து 5.5 கோடி கரெக்டாக அபராதம் விதிச்சிருக்காங்க. இந்தியாவில் தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 119 கோடியாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 119 கோடியாக அதிகரிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இன்றைய வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.